மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கார். ஐயநாதன் வணக்கம். பிரதமருடைய தமிழக வருகையினுடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? வெறும் திட்டங்கள் தொடங்கி வைப்பு மட்டும் பார்க்குறீங்களா, இல்லை இன்னும் பிற அரசியலும் இதில் இருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமா இப்போ பாஜக வந்ததுக்கு பிறகுதான் வளர்ச்சி, பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதுதான் வளர்ச்சியை நோக்கி இந்த நாட்டை கொண்டு செல்லும் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் வந்துட்டு ஆழமா பிரதமர் தனது பேச்சில் தொடர்ந்து நிறுவி வருகிறார். இப்ப நீங்க மற்ற இடங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்தது மட்டும் இல்ல, மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நாங்க கொண்டு போறோம் அப்படின்றதுதான் அவர் சொல்லக்கூடியது. இன்னைக்கு கூட புதியதோர் உலகு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்செப்டை கொண்டு வந்து இது பண்றாரு, என்னென்ன செய்யறாரு. அது புதியதோர் உலகு செய்வோம், இந்த போரிடும் உலகத்தை வேருடன் சாய்ப்போம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னதுல வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய லைன்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு போர் இல்லாத ஒரு உலகம், அமைதியை நோக்கி உலகம், அனைவனுக்குமான ஒரு உலகம் அப்படின்றதுதான் அந்த கவிஞர் கண்ட கனவு. ஆனா இவர் வசதியா ஒரு புதியதொரு உலகம்னு இவர் வச்சிட்டு இருக்கக்கூடிய நியூ இந்தியா, கார்பரேட் இந்தியா வந்துட்டு அதோட சேர்த்து அவர் சொல்றாரு. அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் மாணவர்கள், மற்றவர்கள் எல்லாருமே. அதுல ரொம்ப நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இவர் கூறக்கூடிய அந்த வளர்ச்சி எந்த விதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குச்சு அப்படின்ற ஒரு விடயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆராயப்பட வேண்டியது. ஜாப்லெஸ் growth அப்படின்றது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2014 இருந்து நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை. growth இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது, அதாவது ஜிடிபி வளர்ச்சி இருக்குது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இருக்குது. ஆனா where is employment? That should generate employment. That should generate more income to the people. பட் ஆனால் ரெண்டுத்தையும் வந்துட்டு பாஜக கவர்மெண்ட்னாலே வந்துட்டு ஒரு அறிக்கையை கொடுத்து நிரூபிக்க முடியலையே. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இந்த பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எடுபடாதே போயிடுது அவங்க கிட்ட. இப்ப இவங்க சொல்றாங்க, இப்ப தமிழ்நாட்டுக்காக 21,000 கோடி. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஏர்போர்ட்டை வந்துட்டு 2வது முனையத்தை நாங்க திறந்து வச்சிருக்கிறோம். ரைட்டு, கடைசியில அந்த முனையை யாருடைய பராமரிப்புக்கு போகுது? அது வந்துட்டு அதானிக்கு நீட்டி கொடுப்பீங்க. அப்போ பண்றது வந்துட்டு மக்களுடைய பணத்துல வந்துட்டு அது எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. பண்ணிட்டு என்ன பண்றீங்க? அதை தூக்கி அந்த பராமரிப்பு அந்த விடயத்தை தூக்கி நீங்க ஒரு தனியார்கிட்ட கொடுக்குறீங்க, அதுவும் அதானி கிட்ட கொடுக்குறீங்க. சரிங்களா? இதுல என்ன விதமான பெனிஃபிட் இந்த நாடு காண போகுது சொல்லுங்க பாப்போம். பெரிய திட்டங்கள் எல்லாம் வந்து கார்பரேட்டுகளின் துணையின்றி அல்லது பராமரிப்பின்றி நடந்து விட முடியுமா? இந்த நாடு வந்துட்டு 1952 இருந்து 1992 வரைக்கும் அப்படித்தானங்க சாதிச்சுது. உலகமயமாக்கலுக்கு பின்பு முதலாளித்துவத்தை நோக்கி நகர்ந்த பிறகு இதெல்லாம் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்ல? ஏங்க சாத்தியம் இல்ல? இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் நீங்க மூடிட்டீங்கல்ல, இவ்வளவு புதுசா வந்துச்சு இல்ல. இப்போ நீங்க முதலாளித்துவம் இல்லாத சாத்தியம் இல்ல, கார்பரேட் எல்லாம் சாத்தியம் இல்ல. கார்பரேட்டுடைய ஜெட் ஏர்வேஸ் என்ன ஆச்சு? கார்பரேட்டுடைய எத்தனை ஏரோப்ளேன் கம்பெனிங்க வந்துட்டு மூடப்பட்டது. கார்பரேட்டுக்கு நல்லா சஸ்டெயின் பண்ண முடியுதா? இப்ப டாட்டாவால இந்தியன் ஏர்லைன்ஸ் எடுத்து வச்சு சஸ்டெயின் பண்ண முடியுதா? எல்லாத்தையும் தூக்கி நீங்க பிரைவேட் கிட்ட கொடுத்துறீங்களே. எந்த இடத்துல கிரௌத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இல்லையோ, அது பிரைவேட்டுக்கு மட்டும் எப்படி இருந்துற போகுது? தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். இப்போ நம்ம வளர்ச்சியை கண்டோம். எல்ஐசி மாபெரும் வளர்ச்சி, பிஎஸ்என்எல் மாபெரும் வளர்ச்சி, பிஹெச்எல் மாபெரும் வளர்ச்சி, பாரத் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் லிமிடெட் பாரதிய பெரிய வளர்ச்சி. இப்படி பாத்தீங்க அப்படின்னம்னா ஐ கேன் கோட் 400 இண்டஸ்ட்ரீஸ். நம்மளுடைய பொண்ணு வேணாங்க, உலகத்திலேயே பெரிய தொழில்நுட்பம் ராக்கெட் தொழில்நுட்பம் தாங்க. அதுல சிக்னிபிகண்டா நம்ம இருக்கிறோங்க. இஸ்ரோ எடுத்துக்கோங்க, நேத்து கூட விட்டாங்களே, அவ்வளவு பெரிய சிக்னிபிகன்ஸ். இன்னொரு பக்கம் அதுக்கு ஈக்குவலா நீங்க பாத்தீங்கன்னா டிஆர்ஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அணு ஆயுதம். இப்ப மோடி அவர்கள் திறந்து வைக்க போறாரு. என்ன அப்படின்னம்னா அந்த ரெசிடியோ, அந்த வருது இல்லையா, அணு உலைகள்ல வரக்கூடிய கழிவுகளை வந்துட்டு மறுசுழற்சி பண்ணி அதனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பே தவிர்க்கக்கூடிய இந்த ஆய்வு வந்துட்டு நம்ம என்னைக்கோ தொடங்கிட்டோம், என்னைக்கோ அது பீக்குக்கு போனோம். ஆனா அது இப்பதான் வந்துட்டு அது வந்துட்டு ரியலைஸ் பண்ணி அது ஒரு திட்டமா கொண்டாந்துட்டு இப்பதான் நடைமுறைப்படுத்தலுக்கு வர்றதுன்னு மட்டும் இவ்வளவு காலம் யாரால டிலே ஆச்சுன்றது ஒரு ஆழமான ஒரு கேள்வி சார். இந்திய மக்கள் அப்படின்றவங்க சார், அவங்கதான் மூளை, அவங்கதான் உழைப்பு, இந்தியான்ற மண்ணு தான் வந்துட்டு வளம். இதை மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால செய்ய முடியாது. ஆனா பிரைவேட் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வச்சா நம்ம வந்துட்டு ஏர்போர்ட்டை கட்டணும், நம்ம பணம் தானே. ரோடு போட்டது நம்ம பணம் தானே, போர்ட்டு கட்டது நம்ம பணம் தானே. அப்புறம் எடுத்து என் பிரைவேட் விட்டு கொடுக்குறீங்க, பிரைவேட்டா மூலதனம் போட்டா. அப்ப நான் சொல்ல வர ஒரு வளர்ச்சி உந்தக்கூடியது எதுவா இருக்கும் அப்படின்னம்னா, அரசும் பிரைவேட்டும் சேர்ந்து செய்யறதோ இல்ல அரசு தன்னுடைய மக்களுடைய நாலேஜை பயன்படுத்தி செய்யறதோ தான் வந்து அந்த வளர்ச்சியை கொண்டு போவோம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாஜகவுக்கும் உதவும், இந்தியாவுக்கும் உதவும்.
நன்றி திரு ஐநாதன். இணைந்து உங்களுடைய பார்வைகள், பிரதமருடைய தமிழக வருகை அரசியல் ரீதியாக என்ன முன்வைக்கப்படுகிறதுன்றதெல்லாம் விளக்குனீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.